அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் பேங்கிங் அண்ட் எஸ்எஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூல 5 கொஸ்டின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ்ல பார்க்குறோம். இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். How many memorandum of understanding were signed between India and Mauritius during Prime Minister Modi's visit to Mauritius in March 2025 அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ எவ்வளோ அக்ரிமெண்ட்ஸ் நம்ம சைன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா டோட்டலி ஒரு 8 அக்ரிமெண்ட்ஸ் வந்து நம்ம சைன் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஸோ 8 அக்ரிமெண்ட்ஸ் பிட்வீன் இந்தியா அண்ட் மொரீஷியஸ். நிறைய அக்ரிமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பேங்கிங் மொரீஷியஸோட பேங்கிங் செக்டார், இந்தியாவோட ஆர்பிஐ கடன்களை வழங்குறது, இந்த மாதிரியான விஷயங்களுக்காக தான் அக்ரிமெண்ட் வந்து சைன் பண்ணியிருக்காங்க. அடுத்ததா பார்த்தீங்கன்னா மொரீஷியஸ் கவர்மெண்ட் இந்தியாவோட பிரைம் மினிஸ்டருக்கு பார்த்தீங்கன்னா அவங்களோட ஹையஸ்ட் ஹானர் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ இதன் மூலியமா மொத்தம் 21 கண்ட்ரீஸ்ல இருந்து நம்ம பிரைம் மினிஸ்டர் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் ஹானர்ஸ் அப்படிங்கிறத வாங்கியிருக்காரு. அடுத்ததா இந்தியா சைன்ட் அன் அக்ரிமெண்ட் வித் விச் கண்ட்ரி ஃபார் T-72 பேட்டில் டேங்க் இன்ஜின்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த T-72 பேட்டில் டேங்க் இன்ஜின்ஸ் பீரங்கிகள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அதாவது இந்த டேங்க் இன்ஜின்ஸை வாங்குறதுக்காக யார்கிட்ட அக்ரிமெண்ட் போட்டிருக்கோம் அப்படின்னா ரஷ்யா கிட்ட போட்டிருக்கோம். சரியா? ஸோ ரஷ்யா அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்தது சஜன்கர்க் சாங்சுரி வாஸ் ரீசென்ட்லி இன் த நியூஸ் இன் விச் ஸ்டேட் இஸ் இட் லொக்கேட்டட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த சஜன்கர்க் சாங்சுரியில என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீசெண்டா வைல்டு ஃபயர் அப்படிங்கிறது அட்டாக் ஆயிருக்கு. சரியா? ஸோ இந்த வைல்டு ஃபயர் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்கு. அதனால தான் நம்ம சமீபத்தில் செய்திகள்ல இதை பார்த்துருப்போம். இந்த சஜன்கர்க் சாங்சுரி அப்படிங்கிறது எங்க இருக்குன்னா ராஜஸ்தான்ல உதய்பூர் அப்படிங்கிற அந்த டிஸ்ட்ரிக்ட்ல வந்து இருக்கு. சரியா? அடுத்தது which Indian telecom company has signed a deal with SpaceX for high speed internet அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ டெலிகாம் கம்பெனி எந்த கம்பெனி அப்படிங்கறத கேட்டிருக்காங்க. ஸோ ஸ்பேஸ்எக்ஸோட டீல் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஏர்டெல் வந்து பண்ணியிருக்காங்க. ஏர்டெல் அண்ட் ஜியோ பண்ணியிருக்காங்க. இதுல ஏர்டெல் வந்து இருக்கு. சரியா? ஸோ அதான் இந்த கொஸ்டின். லாஸ்டா பாத்தீங்கன்னா வேர்ல்டு பை டே இஸ் அப்சர்வ்ட் ஆன். ஸோ இந்த வேர்ல்டு பை டே அப்படின்னு சொல்றாங்க, வேர்ல்டு மேத்தமெட்டிக்ஸ் டே அப்படின்னு சொல்றாங்க. என்னைக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு மார்ச் 14. மார்ச் 14 நம்ம அமெரிக்கன் ஸ்டைல்ல எழுதணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் மந்த் அதுக்கப்புறமா டேட் அப்படிங்கிறது வரும். ஸோ 3/14 அப்படிங்கிறது வரும். ஸோ பையோட வேல்யூமே பார்த்தோம்னா 3.14 அப்படிங்கிறதா பையோட வேல்யூமே. சரியா? ஸோ அந்த ஒரு பேக்ரவுண்ட்ல தான் நமக்கு வேர்ல்ட் பை டே ஆர் வேர்ல்ட் மேத்தமெட்டிக்ஸ் டே அப்படிங்கிறது மார்ச் 14 அப்சர்வ் பண்றோம். சரிங்களா? இன்னைக்கு 5 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். தேங்க்யூ.